Hi, hello everyone. Welcome to our channel. ஸோ நம்ம இன்றைக்கி டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு TallyERP9 சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. போட்ட உடனே சில வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் TallyERP9 ஃப்ரீ டவுன்லோட் அண்ட் சாஃப்ட்வேர் ரிவ்யூஸ்னு இருக்கு இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட் நவுன்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுமே கீழே பாருங்கள் ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க. தென் இப்போ நான் அதை கட் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டரில் போட போகிறேன். ஸோ அந்த இன்ஸ்டால்னு இருக்கு இல்லையா, அந்த ஜிப் ஃபோல்டரை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டேலி சாஃப்ட்வேர் அப்படின்னு ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு அதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுமே அப்படியெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ ஜிப் ஃபைலாக இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. கொடுத்தா EXE ஃபைல் தனியாக வந்துடும். ஸோ மேலே வந்திருக்கு இல்லையா இன்ஸ்டால் அப்படின்றது, ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுமே டேலி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ பாருங்கள், இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே பாருங்கள் இன்ஸ்டால் ஷீல்ட் விசார்ட் அப்படின்றது காமிக்குது. ஸோ அதான் இன்ஸ்டாலேஷன் ஆகுறதுன்றது மீனிங். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்ததுமே எடிஷன் காமிக்கும். சிங்கிள் யூசர், மல்டி யூசர்னு இருக்கும். சிங்கிள் யூசர்னால் யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மல்டி யூசர் அப்படின்னா கிளைண்ட் மெஷின், சர்வர் மெஷின் இருக்கு இல்லையா, அதாவது டேலி சர்வர் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ அது பண்ணணும்னா நீங்கள் சர்வருடைய IP அட்ரஸ்லாம் கொடுக்கணும். பட் இதுக்கு தேவையில்லை. நமக்கு நார்மலாக ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சிங்கிள் யூசர் அப்படின்றதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் டேலி எங்கே இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ அது அங்கே சேவ் ஆகட்டுமா அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டால் அப்படின்றது கொடுங்க. கொடுத்ததுமே டேலி இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராக்ரஸ் ஆகுது இல்லையா, அந்த க்ரீன் கலர், ஸோ அது ஃபுல்லாக ஆனதுமே உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ கேன்சல் எதுவும் பண்ணிடாதீங்க ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. அது அப்படி தான் இருக்கும். எல்லா அப்ளிகேஷனுமே உள்ள இன்ஸ்டால் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக க்ரீன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போது கொஞ்சம் வந்துருச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக இன்ஸ்டால் ஆகிடும். பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். கேன்சல் எதுவும் கொடுத்துட வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு ஃபினிஷ்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி லான்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுமே டேலி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதான் அதில் டிக் ஆகிருக்கு. இன்கேஸ் டேலி இன்ஸ்டால் ஆனதுமே நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாட்டினா லான்ச்சை டிக் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், டேலி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுமே டைரெக்டாக உள்ளே போகாது. ஏன்னா நம்ம சிங்கிள் யூசர்ஸ் லைசன்ஸ் எதுவுமே போடலை. ஸோ அதனால் ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்திருக்கும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோடு அல்லோ ஆக்சஸ் கொடுத்துருங்க, ஒரு பாக்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோடுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே
அதில் கோல்டு எடிஷன் மோட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேலி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுமே டைரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு. இதுவே ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கனாலும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் காமிக்கிறேன். ஸோ டேலியோட ஐக்கான் இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு, ஓப்பன் ஆகும். பாருங்கள், சேம் மெத்தடு தான். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட் கொடுத்துட்டிங்கன்னா கோல்டு எடிஷன் மோட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லாட்டினா நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லையுமே போய் பார்க்கலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் சர்ச் பண்ணிக்கினாலுமே டேலின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்களே டேலியை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு